அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ராகி உடைச்ச கோதுமையும் கருப்புளுந்து வச்சு செம்ம சூப்பரான ஒரு இட்லியும் தோசையும் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பவுல் 150 கிராம் அளவு ராகி இருக்குது பார்த்தீங்களா. அந்த ராகியானது இப்போ நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். எல்லா ராகியும் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம உடைச்ச கோதுமை இருக்குது பார்த்தீங்களா. அந்த கோதுமையானது 150 கிராம் அளவு அந்த உடைச்ச கோதுமை இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன். அடுத்து நான் வச்சுருக்க கருப்புளுந்து இருக்குது பார்த்தீங்களா. அந்த கருப்புளுந்து 75 கிராம் அளவு நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அவளானது 150 கிராம் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். நான் வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இப்போ இதோட நான் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அவளும் சரி, அதே மாதிரி உளுந்து எல்லாத்தையுமே 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். நான் 2-3 தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அலசினதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு இதில் தண்ணி சேர்க்கணும். தண்ணி எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா முழுகிற அளவு தண்ணியானது நல்லா நம்ம சேர்க்கணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் முழுகிற தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் இதில் கொஞ்சோண்டு வெந்தயம் இருக்குது பார்த்திங்களா. அதாவது 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயமானது இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு 6 மணி நேரத்துக்கு இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். 6 மணி நேரம் இது நல்லா ஊற வச்சுருந்தா இது நல்லா ஊறி வந்துச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம எல்லாமே ஒன்றா ஊற வச்சனால இதை எல்லாத்தையுமே நான் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி நம்ம அரைக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு இது அரைப்படும் போது நல்லா நைஸாக அரைப்பட்டு வரணும். இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் நல்லபடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் அரைச்சி வேறொரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இதை நார்மலாக இட்லி தோசைக்கு எப்படி புளிக்க வைப்போமோ அதே மாதிரி இது 8 மணி நேரத்துக்கு அப்படியே நான் இதை புளிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி நேரம் புளிக்க வச்சுருந்தா மாவு புளிச்சு அதேமாதிரி பொங்கியும் நுர கட்டி வந்திருக்கு. இந்த மாதிரி வரும்போது நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாவு நம்ம ரொம்பவும் தண்ணி சேர்க்கவும் இல்லை, அதே மாதிரி கெட்டியாகவும் இல்லை, கரெக்டாக மீடியமாக நம்ம மாவு அரைச்சி வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு இட்லியும் தோசையும் போட வரும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயான நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இட்லி மாவு, அதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதில் எண்ணெய் தடவி சேர்க்குறேன். நீங்கள் துணி வச்சு கூட செய்யலாம். அப்படி செஞ்சாலுமே நம்மளுக்கு இட்லி ரொம்ப நல்லா தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க எல்லா மாவையும் இந்த இட்லி தட்டில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இட்லி சட்டி ரெடி பண்ணிவிட்டு அந்த இட்லி சட்டியில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சுடுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்கன்னா அந்த இட்லி தட்டில் அதை இப்போ இதோட வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு ரெடி ஆகிடுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம 2 நிமிஷத்துக்கு இதை கூலாக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கூலாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த இட்லியை கூலாகி விட்டுட்டு எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் நம்மளுக்கு செம்ம சூப்பராக வரும். இப்போ வச்சுருக்க எல்லா இட்லியுமே அதே மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் பார்க்கும்போதே தெரியுதுல இட்லி ஒட்டாமல் எப்படி செம்ம சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ இட்லி எடுத்து பார்க்கும்போது செம்ம சாஃப்டாகவும் செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். பிச்சு பார்க்கும்போதே தெரியுதுங்க எவ்வளோ சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் இட்லி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ தூரம் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த இட்லிக்கு சட்னியும் சாம்பாரும் செம்மையான சூப்பர் லெவலில் இருக்கும். அவ்வளோதான். நம்மளுக்கு செம்ம சூப்பராக ராகி வச்சு அவள் வச்சு கருப்புளுந்து வச்சு செஞ்ச இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த இட்லி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இட்லி மாவை வச்சே நான் அப்படியே தோசை செய்ய போகிறேன். அந்த தோசை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நார்மலாக எப்படி தோசை சுடுவோமோ அதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோதான், கிறிஸ்பியாக செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த தோசையும் இட்லி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.